Okay, welcome to Aran Academy and அறனீனும் இன்பமும் மீனும் திறனீனும் தீதின்றி வந்த பொருள். ஸோ நீங்கள் அறத்தின் வழியாலையும் நியாயத்தின் வழியாலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த செயல் அந்த தொழில் உங்களுக்கு அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை அறத்தோடையும் மற்ற யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் செஞ்சீங்கனாலே அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் பொருளையும் ஈட்டி. ஸோ நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒருவருடைய மன வலிமை மன உறுதி அப்படின்றது அவங்க செய்கிற செயல்ல இருந்து மட்டும் இல்லை, அந்த செயலை செய்யணும்னு அவங்க எந்த நிமிஷம் முடிவு எடுக்கிறாங்களோ எந்த தருவாயில் முடிவு எடுக்கிறாங்களோ அதுலேருந்தே அவங்களோட மன உறுதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒர்க் சக்ஸஸாகவும் முடியலாம், ஃபெயிலியராகவும் முடியலாம். பட் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுக்கும் போதே அந்த முடிவுலேருந்து நாம் ஒருவருடைய மன உறுதியை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாதான் நமக்கு இது கிடைக்க போகுது. அப்படிங்கிறப்ப அந்த ஒர்க்குக்கு நான் இன்வால்வ் ஆக ரெடியாக இருக்கேன், அந்த ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களோ அன்னைக்கே நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி படித்ததும் எவ்வளோ நைட் கண் முடிச்சு நீங்கள் படித்ததும் இந்த ஒரு நாளுக்காக தான். ஸோ இந்த ஒரு நாளை எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் ஃபோக்கஸ்டாகவும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நீங்கள் உங்கள் எக்ஸாம் எல்லாம் அவங்க செக் பண்ண போகிறாங்க. ஸோ 2.5 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் 140 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் சைக்காலஜி வேறு இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு சைக்காலஜி யூஸ் பண்ணுறதுக்கு சைக்காலஜி டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது உங்களுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், மோஸ்ட்லி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் கவனச்சிதறல் எக்ஸாம் ஹாலில் எதுவும் நடக்காமல் ஃபர்ஸ்ட் தியரி பாட்டை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சைக்காலஜிக்கு வர முடியுமோ சைக்காலஜிக்கு வந்துட்டு தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத கொஷின்ஸுக்கு உங்களோட மேக்ஸிமம் டைமை கொடுக்க பாருங்கள். அண்ட் இந்த தடவை ஃபுல் டே எக்ஸாம் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க, 2 செஷனாக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப மார்னிங் மட்டும் எனர்ஜி இருந்து மதியம் எனர்ஜி இல்லை அப்படின்னா உங்களால் அதை அட்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு மார்னிங் நீங்கள் 9 மணிக்கு என்ன எனர்ஜியில் இருக்கீங்களோ அதே எனர்ஜியோட தான் நீங்கள் ஈவினிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் உங்களுக்கு அந்த எனர்ஜியோடு நீங்கள் இருக்கணும். அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு உள்ளேருந்து அது வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடி நாள் சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்துடுங்க. ஓகேவா? ஸோ ரிவிஷனும் உங்களுக்கு ஒரு 4 to 5 ஈவினிங்கே முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டடாக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக அது பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் படிக்காத எந்த கொஷினும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1 year 2 year நீங்கள் ரெடி பண்ண கொஷின்ஸை தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஆன்சர் வருதா, அந்த ப்ரெஷரில் உங்களால் அந்த ஆன்சர் கொண்டு வர முடியுதா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்களே தவிர உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க செக் பண்ணலை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கூலாக அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இப்போ எல்லாருமே உங்களுடைய அடுத்த பிசியிலேருந்து நெக்ஸ்ட் இப்போ எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆகுறீங்க. அப்படின்றப்போ எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் இது எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸில் வரதால, ஏன்னா இப்போ நான் டீச்சராக இருக்கேன் இல்லை ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்குது. என்னுடைய பர்சனல் லைஃப் வேறு, என்னோடய ப்ரொஃபஷனல் டைம் வேறு. நான் மார்னிங் 9க்கு போனேன்னா ஈவினிங் ஒரு 5 மேக்ஸிமம் 4:30க்கு நான் ரிலீவ் ஆகிடலாம் என்னோடய ஒர்க்லேருந்து. பட் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸில் போகிறீங்க அப்படின்றப்ப 24/7 நீங்கள் அந்த ஒர்க்கில் தான் இருக்க போகிறீங்க. உங்களுக்கு பர்சனல் டைம் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் அலாட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் உங்களை அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு விஷயம் அட்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆசைப்படுறது மட்டும் இருந்தால் அது அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் நம்ம போடணும், அப்போ தான் நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஜாப் போனதுக்கப்புறம் உங்களை சுற்றி டெய்லியுமே நீங்கள் ப்ரெஷர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. நீங்கள் வேறு எந்த செக்டாருக்கு போகிறீங்க, வேறு எந்த சர்வீஸ் போனாலும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தினமுமே உங்களுக்கான ப்ரெஷர்ஸ் இருக்காது. பட் யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் போகிறீங்க, ஒரு எஸ்ஐயாக போகிறீங்க, ஒரு பிசியாக போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தினம் ஒரு டாஸ்க் இருக்கும். தினம் நீங்கள் ப்ரெஷர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோ பெரிய ப்ரெஷரை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸாம்ஸ் வச்சு அந்த ப்ரெஷர் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியுதா அப்படின்னு அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு அகடமிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, தென் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அகடமிக்காக நீங்கள் போகும்போது அண்ட் பகவத்கீதையில் ஒரு சேயிங் இருக்கும், த மொமெண்ட் யூ டுக் த டெசிஷன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. எப்படின்னா ஒரு செயலை நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதால அது அந்த விஷயம் உங்களுக்கு மன உறுதியை காட்டாது. நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களோட மன உறுதியை காட்டாது.
அந்த விஷயம் செய்யணுன்ற நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கல்ல, அந்த முடிவு தான் உங்களோட மன உறுதியை காட்டும். நீங்கள் அந்த மொமெண்ட்ல நீங்கள் டிசைட் பண்ணி நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடுறது வேற. ஓகேவா? அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பண்ணணுன்ற மொமெண்ட்ல டிசைட் பண்ணுறீங்கல்ல, அந்த டெசிஷன் மேக்கிங் தான் உங்களோட மன உறுதியை காட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த மொமெண்ட்டில் நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்களோ அந்த மொமெண்ட்லேயே உங்களுக்கு அதுக்கான மன உறுதி தானாக உங்களுக்குள்ள அமைஞ்சிடும். ஓகேவா? ஸோ எப்பயுமே நாம பாசிட்டிவாகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தான் எக்ஸாமை ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு 140 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ உங்களோட எஸ்ஐ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 140 கொஷின்ஸ். 140 கொஷின்ஸில் 80 மார்க்ஸுக்கு அவங்க ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கேட்குறாங்க. அந்த ஜென்ரல் நாலேஜ் 80 மார்க்ஸில் அரௌண்ட் 60 மார்க்ஸ், ஒரு 30 to 35 அவங்க சயின்ஸ் கேட்குறாங்க. அரௌண்ட் 30 மார்க்ஸ் அவங்க சோஷியல்லேருந்து கேட்குறாங்க. சமூக அறிவியல் இருக்க ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அது இல்லாமல் சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இதை பற்றி தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக்ஸ் என்ன, ஃபாரின் பாலிசி என்ன, இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் என்ன, இதை பற்றின கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் ஓகே, அண்ட் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் பேட்டர்ன் சொன்ன மாதிரி இவ்வளவு அவங்க சயின்ஸும் கேட்குறாங்க, சோஷியலும் கேட்குறாங்க, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சைக்காலஜி, எல்லா டிஃப்ரெண்ட் மேஜர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்க அப்படின்றதுல தான் உங்களுடைய ஆன்சரிங் டெக்னிக்ஸ், ஆன்சரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட ரிசல்ட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். ஏன்னா நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு அந்த ஆன்சர் எடுக்க முடியுதா அப்படின்றது தான் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் கொஷின்ஸ் எப்பயுமே மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 3 டைப்ஸில் கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஒன் அபவுட் ஃபேக்ட், என்ன ஃபேக்ட், வாட் இஸ் வாட், இப்படின்னா என்ன அப்படின்ற ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அவங்க கேட்கலாம். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் உங்களுக்கு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. சயின்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஒரு லா படிச்சிருக்கலாம், அதை நீங்கள் என்ன அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத செக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. தென் உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தை சைக்காலஜியில் இல்லை மேத்தமேட்டிக்ஸில் உங்களுக்கு லாஜிக்கலாக அதை அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதா, சால்வ் பண்ண தெரியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டிவிஷனாக 3 அப்ரோச்சாக உங்களுக்கு கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் இஸ் அபவுட் ஃபேக்ட், உங்களுடைய அடிப்படை கடமைகள் எத்தனை, ஹவு மெனி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு யூ ஹேவ் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற கேள்வி ஒரு ஃபேக்ட். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரியறது உங்களுடைய ஃபேக்ட்ஸ். ஓகேவா? அதே கொஷினை நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை காட்டுறதுக்கான கொஷின். ஓகேவா? அப்படி பறிக்கும்போது என்னென்னலாம் உங்களால் இப்போ நீங்கள் நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நிலையில் உங்களால் நியூஸ் பேப்பர்ஸையே சென்சார் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இது லாஜிக்கல் திங்கிங். ஸோ ஒரே கொஷினை அவங்க ஸ்ட்ரைட்டாக வாட் இஸ் வாட், நேஷனல் எமர்ஜென்சினா என்ன, தேசிய நெருக்கடியுடைய ஆர்டிக்கிள் என்ன அப்படின்னு கேட்குறது ஃபேக்ட். அந்த ஆர்டிக்கிள் அப்ளை ஆகும்போது என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுது அப்படின்றது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுற கொஷின். அதே லாஜிக்கலாக கேட்கணும் அப்படின்னா இவ்வளவு அடிப்படை கடமைகள் பறிக்கப்படும் போது உங்களால் மீடியாவில் ஒரு ஜேர்னலிசம் பண்ணுறவங்க, ஒரு மீடியா, பிரிண்ட் மீடியாவில் நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்களும் சென்சார்டு நியூஸ் பேப்பர்ஸ் தான், வித் தி அவங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி சென்சார் பண்ணி தான் அந்த நியூஸ் பேப்பரே அவங்க ரிலீஸ் பண்ணணும். இது இப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்பாங்க. ஸோ தேசிய நெருக்கடி நிலையில் தினசரி நாளிதழ் சென்சார் பண்ணி விடுறதா, சென்சார் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்கலாம். ஒரு அசஷன் ரீசனில் கூற்று காரணங்களோட சேர்த்து கேட்கலாம். அப்படின்றப்ப உங்களுடைய லாஜிக்கல் திங்கிங்கை அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ ஒரே கண்டென்ட்டை அவங்க எல்லா விதமாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ வெறுமே ஒரு ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் வச்சு நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அதோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அதோட லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் கான்ஃபிடென்ட்டாக நம்ம எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்றது வெறும் கான்ஃபிடென்ஸ்ன்னு நாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம் நாம நினச்சிக்கிட்டா அது கான்ஃபிடன்ஸ் கிடையாது. கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னா த்ரூ ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்றது தான் தான் உங்களோட கான்ஃபிடென்ஸாக எக்ஸாம் அன்னைக்கு மாறும் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தியரி பார்ட்டில் இருக்க சயின்ஸ், சோஷியல், கரண்ட் அஃபேர்ஸ் இதை கிளியர் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர்ஸை பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ்க்கு வரணும். ஏன்னா அதுக்கு தான் அதிகமான டைம் தேவைப்படும்.
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தியரி பார்ட் இதை முடிச்சிட்டீங்க, பார்ட் ஏ முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கடைசியாக தான் பார்ட் பிக்கு வரணும். நான் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நேராக பார்ட் பிக்கு போகக்கூடாது. எப்பயுமே தியரி பார்ட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸுக்கு வரணும். நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்டிங் சவுண்டிங்கை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நிமோனிக்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷினை பார்க்கும்போது நேராக ஆன்சரை பார்க்காம வெறும் கொஷினை மட்டும் படித்து இது ரிலேட்டடாக நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் படித்தோம், என்ன ஆன்சர் படித்தோம் அப்படிங்கிறத சவுண்டிங் மூலயமா ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷனே பார்க்கணும். எடுத்த உடனே ஆப்ஷனை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடும். எது உங்களுக்கான ஆன்சர்னே தெரியும். 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருக்கும், படித்த ஆன்சராக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் கொஷினை மட்டும் படிச்சுட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை ஜஸ்ட் சப்கான்ஷியஸாக நினச்சி பாருங்கள். அது என்ன மாதிரி சவுண்டில் ஆரம்பிக்கும், என்ன சவுண்டிங்கில் முடியும், எத்தனை லெட்டர் வேர்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சப்கான்ஷியஸாக அதை பற்றி நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது எப்படி ஆரம்பிக்கும்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் எந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர்னு ஈஸியாக பிக் பண்ணிட முடியும். ஸோ எடுத்தோடனே ஆன்சருக்கு பார்க்காம ஜஸ்ட் கொஷினை ரீட் அவுட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற சவுண்டிங்கை வச்சு உங்களால் என்ன ஆன்சர்னு கரெக்டாக எடுத்துட முடியும். அண்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னும் 2 டேஸில் எக்ஸாம் இருக்குது அப்படின்றப்ப நாளைக்கு ஈவினிங் ஒரு 4 to 5 நீங்கள் உங்களுடைய ரிவிஷனை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கையும் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோனையும் பார்க்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயாக போய் அட்டன் பண்ண பாருங்கள் எக்ஸாம். ஏன்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஒரு நைட்டுக்கு அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் எனர்ஜி உங்களுக்கு எப்போ வரும்னா மார்னிங் டைமில் தான் இருக்கும். பட் நீங்கள் நைட் எவ்வளோ சீக்கிரம் தூங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஈவினிங் சீக்கிரமாக ரிவிஷனை முடிச்சுட்டு ஒரு 4 to 5 ரிவிஷனை முடிச்சுட்டு சீக்கிரம் பெட்டுக்கு போய் தூங்குறதுக்கு பாருங்கள். மோஸ்ட்லி மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணி நீங்கள் பெட்டுக்கு போயிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு உங்களோட பிரெயின் ஆக்டிவேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு ஹெவியாக எதுவும் சாப்பிட்டுக்காம மைல்டாக சாப்பிட்டுக்கோங்க. மார்னிங் போகும்போது சாப்பிட்டுட்டு போங்க, எக்ஸாமுக்கு சாப்பிடாம போகாதீங்க. நீங்கள் ஒரு 8 hours நல்லா தூங்கி நல்லா சாப்பிட்டுட்டு போனீங்கனாலே உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சரை எடுத்துட முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கொஷின் ரைஸ் ஆகுறது எல்லாமே நேற்று படித்த கொஷின் இன்னைக்கு வந்திருக்காது. நீங்கள் 6 monthsக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, அந்த கொஷின் அங்கே கேட்டிருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த ஆன்சரை நீங்கள் எடுக்கணும், உங்களுடைய பிரெயின்லேருந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களால் கடைசி வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே போயிருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்டக் ஆகிடும். ஸோ ஒரு 4 to 5 ஈவினிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 2 hours 3 hours நீங்கள் கேப் விடுறீங்க, மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக போய் எழுதுறீங்க. அப்படின்றப்போ ஒரு 6 monthsக்கு முன்னாடி நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அங்கே போய் அட்டன் பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் சீக்கிரம் ரிவிஷனை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மைல்டாக சாப்பிட்டுட்டு போங்க, பட் சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிடாம போயிடாதீங்க. அண்ட் உள்ளே போனோடனே உங்களுடைய கொஷின் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல இருந்து போங்க. உங்களோட மேக்ஸிமம் எனர்ஜியை உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டில் தான் கொடுக்கணும். ஓகேவா? தெரியாத கொஷின்ஸை நீங்கள் எப்போ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அதே மார்க்ஸ் தான் வரப்போகுது. பட் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லேருந்து கேட்குற கேள்விகளுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தெரிஞ்ச கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்க. ஒரு கொஷின் தெரியலையா, அடுத்து நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடுங்க. அதுவே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரே ரவுண்டில் அட்டன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு 2-3 roundsல அந்த மொத்த கொஷினையும் நான் முடிக்கணும் அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு 80 questions உங்களுக்கு பார்ட் ஏல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ 80 questions தெரிஞ்ச கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு 80 questions கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ மொத்த 80 questionsல ஒரு 40 to 50 questions உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியும். அந்த கொஷின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது நீங்கள் எய்தர் திஸ் ஆர் தட், இந்த ஆப்ஷனை 2 ஆப்ஷனுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு அந்த ஆன்சரை டிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டைம் இருக்குது, நான் யோசிச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அதில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும், கரெக்டான ஆன்சரை பிக் பண்ணிட முடியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைம் இருக்காதான்னு தெரியாது. அதனால அந்த அவசரத்தில் நீங்கள் தப்பான ஆன்சரை கிளிக் பண்ணிடுவீங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது தான் தெரியாத கொஷின்ஸுக்கு நீங்கள் வரணும். ஸோ இந்த ஆப்ஷனா, ரெண்டு ஆப்ஷனில் எது அப்படின்னு திங்க் பண்ணுறது செகண்ட் டைம் தான் நீங்கள் வரணும். அண்ட் ஃபைனல் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சில ரேண்டம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் சப்ஜெக்ட்ல இருந்து தான் இருக்கும், பட் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படின்றப்ப சில ரேண்டம் கொஷின்ஸ் உங்களை அங்கே தான் அவங்க ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ரேண்டம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில். அப்போ என்ன பண்ணணும், அந்த ரேண்டம் கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் கான்ஃபிடென்ட்டாக போட்டிருப்பீங்க, ஒரு 20 கொஷின் திஸ் ஆர் தட் போட்டிருப்பீங்க. ஒரு 10 கொஷின் இருக்கும், அந்த 10 கொஷின் கண்டினியூஸாக இல்லாமல் ரொம்ப ரேண்டமாக தேர்ட் கொஷினாக ஒரு கொஷின் இருக்கும், அடுத்து 13வது கொஷினாக இருக்கும், அடுத்து 20வது கொஷினாக இருக்கும். இந்த மாதிரி ரேண்டமாக அங்கங்கே இருக்கிற கொஷின்ஸுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ணணும், ஒரே ஆப்ஷன் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 10 கொஷினுக்கு நீங்கள் ஒரே ஆப்ஷன் போடும்போது உங்களுடைய மார்க் ரேட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வேற வேற ஆப்ஷன் போடாமல் இந்த தேர்ட் ரவுண்டில் ரேண்டம் கொஷின்ஸுக்கு மட்டும் ஒரே ஆப்ஷன் போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் ஆன்சர் கொஷின் பேட்டர்னை அட்டன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க, செகண்ட் ரவுண்ட் ரெண்டு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. தேர்ட் ரவுண்டில் தான் நமக்கு சுத்தமாக அதை பற்றின ஐடியாவே இல்லை அப்படின்ற கொஷின்ஸை அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? அண்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்கு போக ட்ரை பண்ணுங்க. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முடிஞ்சு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்காக தான் நீங்கள் ஒரு 1 இயராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றப்ப அங்கே போகிற நேரத்தில் லேட் பண்ணிட வேணாம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. அதனால தான் நீங்கள் ஒரு ஈவினிங்லேருந்து கரெக்டாக ஈவினிங் நீங்கள் சீக்கிரம் ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும், ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்க. சீக்கிரம் தூங்கிட்டீங்கன்னா சீக்கிரம் நீங்கள் எழுந்துட போகிறீங்க, சீக்கிரம் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட போகிறீங்க. ஓகேவா? அண்ட் 2 பிளாக் பாயிண்ட் பென் கொண்டு போயிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸை ரொம்ப சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் அந்த டெக்னிக் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்க்காம கொஷினை மட்டும் பாருங்க. கொஷினை மட்டும் பார்த்து இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்களா யோசிச்சு அதுக்கப்புறம் ஆப்ஷனை பாருங்க. உங்களால் ஈஸியாக அந்த ஆன்சரை எடுத்துட முடியும். நீங்கள் நேராக ஆப்ஷனை போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினை மட்டும் பார்த்து இதுக்கு என்ன வேர்டு ஸ்டார்டிங் வேர்டு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரலாம், இல்லை அது என்ன சவுண்டிங்கில் வரும் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஸோ இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்பயுமே ஏன்னா நீங்கள் முந்தா நேற்று படித்ததையோ போன வாரம் படித்ததையோ அவங்க கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி யாரோ சொன்ன ஒரு குரூப் டிஸ்கஷனில் கேட்ட ஒரு கொஷின் அவங்க கேட்க போகிறாங்க. அந்த ஆன்சரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வராது, சப்கான்ஷியஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்கள் மைண்ட்லேருந்து அந்த ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக போனீங்கனாலே உங்களால் அந்த ஆன்சரை பண்ணிட முடியும், ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே. அண்ட் எக்ஸாம் ஹாலில் எந்த விதமான மால் ப்ராக்டிஸுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை இன்னும் நர்வஸ் தான் ஆக்கும். பக்கத்தில் யாராவது இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட பேசுறது, கொஷின் ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது எதுவும் இல்லாமல் நீங்கள் கூலாக போயிட்டு கூலாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் இன்னும் நிறைய மார்க் அட்டன் பண்ண முடியும், இன்னும் ரிலாக்ஸ்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பெருசாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி. கொஷின் உங்களுக்கு டஃப் அப்படின்னா மொத்த தமிழ்நாட்டு கேண்டிடேட்ஸ்க்குமே அது டஃப் தான், நமக்கு மட்டும் டஃப் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நமக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னா படித்த எல்லா கேண்டிடேட்டுக்குமே அது டஃப்பான கொஷின் பேப்பர் தான். ஸோ அது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நியூட்ரலாக இருங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருந்தால் உடனே நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்க, கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு நினச்சிட்டு கடைசியாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் நம்பர் அதில் வந்துடும். அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸில் அவங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டுறாங்க. ஸோ 2 வீக்ஸ் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ ஓரளவுக்கு ஆன்சருக்கு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அண்ட் ஓகே, பார்ட் பி சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 60 கொஷின்ஸ் இருக்குது. 60 கொஷினில் 10 கொஷின் இங்கிலீஷில் இருந்து, 10 கொஷின் தமிழில் இருக்குது. ஸோ உங்களுடைய பேசிக் ஸ்கூல் புக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் அவங்க கேட்க போகிறாங்க. பேசிக்காக நீங்கள் ஸ்கூலில் படித்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதில் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தமிழில் என்னென்ன மாதிரியான இலக்கண கொஷின்ஸ் கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்தும் RS அகர்வால் புக்கில் இருந்தும் தான் உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சைக்காலஜி ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 40 கொஷின்ஸை நீங்கள் சைக்காலஜி அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. தெரியாத கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் 40 கொஷின்ஸில்
உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர்ஸ் எதுக்கெல்லாம் கொண்டு வர முடியுதோ, எதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை வச்சு நீங்கள் மெமரி பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஷார்ட்கட்டில் சீக்கிரம் ஆன்சர்ஸ் கொண்டு வர பாருங்க. ஸோ 40 கொஷின்ஸில் அரௌண்ட் 20 கொஷின் ரொம்ப டெட் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச 20 கொஷின்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத 20 கொஷின்ஸுக்கு உங்களோட மேக்ஸிமம் டைமை யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா தெரிஞ்ச கொஷின்ஸுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ நீங்கள் யோசித்து பொறுமையாக சால்வ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு ரிலாக்ஸ் டைமும் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஷின் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிவிட்டு தெரியாத கொஷினுக்கு செகண்ட் ரவுண்ட் வாங்க. ஸோ இருக்கிற டைமை அலாட் பண்ணி தெரிஞ்ச கொஷினுக்கும் தெரியாத கொஷினுக்கு மேக்ஸிமம் டைம் கொடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பாருங்கள். ஓகேவா? அண்ட் ஓஎம்ஆரை ஷேட் பண்ணும்போது கடைசியாக நீங்கள் ஓஎம்ஆர் ஷேடிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. மொதல் டைப் என்னென்னா நீங்கள் ஆன்சர் கொஷினை பார்த்த உடனே நேராக ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லா கொஷின்ஸுக்குமே பார்த்துட்டு பக்கத்துலேயே நீங்கள் சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கலாம். உங்கள் கொஷின் பேப்பர்லேயே சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு கடைசியாக ஓஎம்ஆரை கடைசி ஒரு ½ அன் ஹவரில் ஷேட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் கொஷின் பேப்பரை மட்டும் நல்லா படித்து எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை நீங்கள் கொஷின் பேப்பர்லேயே மார்க் பண்ணி வச்சுட்டு கடைசி ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லா கொஷின்ஸுக்கும் 140 கொஷின்ஸுக்கும் அதுக்கப்புறம் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தப்பு வராமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் கொஷின் பேப்பரையும் பார்த்து ஓஎம்ஆரையும் பார்த்து ஷேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் மிஸ் ஆகலாம், உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகலாம். ஸோ அதனால் ஷேடிங் 12வது கொஷின் பண்ணுறதுக்கு பதிலாக 13வது கொஷினுக்கு நீங்கள் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கவனச்சிதறல் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஷினில் ஃபர்ஸ்ட் சின்னதாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசி ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் கொஷினை பற்றி யோசிக்காமல் ஆன்சரை பற்றி யோசிக்காமல் கரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்றத ஓஎம்ஆரில் ஷேட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷேட் பண்ணும்போது தப்பு வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளவு கான்ஷியஸாக இருந்தாலும் அந்த ஷேடிங் கரெக்டாக இருக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓஎம்ஆர் கரெக்டாக ரவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் பண்ண வேண்டாம், கீழேயும் பண்ண வேண்டாம். கரெக்டாக அந்த சர்க்கிளுக்கு மட்டும் ஷேட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? அண்ட் கொண்டு போகும்போது 2 பிளாக் பால் பாயிண்ட் பென் கொண்டு போங்க. ஷேடிங் ரொம்ப அடிக்காமல் கரெக்டாக அவங்க மினிமலாக கொடுத்துருப்பாங்க, மினிமலான சர்க்கிள் மட்டும் போடுங்க. அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா போதும்.